மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்தவுள்ளது. கொழும்புவில் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறக்கூடிய 6வது லீக் போட்டியில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணி பாத்திமா சனா தலைமையிலான பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் இந்திய ஆடவர் அணி ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்ததைப் போலவே இந்திய மகளிர் அணியினரும் பாகிஸ்தான் வீராங்கனைகளுடன் போட்டிக்கு பிறகு கைகுலுக்குவதை தவிர்ப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வார கால பயணமாக இமயமலை சென்றுள்ளார். தனது திரைப்பட பணிகள் முடிவடைந்ததும் இமயமலைக்கு சென்று ஓய்வெடுப்பதையும் தியானம் மேற்கொள்வதையும் ரஜினி வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் வேட்டையன் படம் வெளியாவதற்கு முன்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரஜினி இமயமலைக்கு சென்று வந்தார். கூலி படப்பிடிப்புகள் முடிந்த சமயம் இமயமலை பகுதியில் கனமழை பெய்ததால் அந்த பயணத்தை ரஜினி தவிர்த்திருந்தார். இந்த நிலையில் ஒரு வார பயணமாக உத்தரகாண்ட் சென்ற ரஜினி ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் தங்கிவிட்டு பத்ரிநாத் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து பாபா குகைக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை 87,500 ரூபாயை கடந்ததால் தங்கம் வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 10,950 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோன்று வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 165 ரூபாயாகவும், 1 கிலோ வெள்ளி விலை 3,000 ரூபாய் உயர்ந்து 1,65,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் சின்னச்சுருடி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேகமலை வனப்பகுதியில் கொட்டிய மழையால் சின்னச்சுருடி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சின்னச்சுருடி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் 70,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. அந்த மாவட்டத்தில் சக்திகுளம், உதய மார்த்தாண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை விவசாயம் நடந்து வருகிறது. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து அறுவடை பருவம் வரை கொண்டுவரப்பட்ட வாழைகள் திடீரென பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்றில் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி KRB அணை 50 அடியை எட்டியுள்ளதாலும் நீர்வரத்து 3,513 கனஅடியாக அதிகரித்துள்ளதாலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் கிருஷ்ணகிரி KRB அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3,513 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 2,618 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சிறுத்தை ஒன்று மரத்தின் மீது ஹாயாக ஓய்வெடுத்த காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. வனப்பகுதி முழுவதும் பசுமையாக காட்சி அளிப்பதால் சாலையோரங்களில் வன விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு கர்நாடக, கேரள மாநில சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மசினகுடி சாலை வழியாக பயணிகள் செல்லும் போது சாலையோரம் இருந்த மரத்தில் சிறுத்தை ஒன்று எவ்வித அச்சமும் இல்லாமல் ஹாயாக ஓய்வெடுத்த காட்சியை பதிவு செய்தது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட தகராறில் தனியார் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி 2 தனியார் பேருந்துகள் சென்றன. இதில் முதலில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தை நிறுத்தி இரண்டாவதாக சென்ற பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தகராறில் ஈடுபட்டனர். தங்கள் பேருந்து நேரத்தில் ஏன் உங்கள் பேருந்தை இயக்குகிறீர்கள் என கூறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது அவர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் வைத்தீஸ்வரன் கோயில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என நாகையில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 86,000 ஏக்கரில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அதில் திருக்குவளை, மடப்புரம், சீராவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 89 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை வருவதால் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும், உடனடியாக பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள பந்திப்பூர் வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் வந்த வனத்துறை வாகனத்தை காட்டு யானை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனத்துறை வாகனத்தில் சுற்றுலா பயணிகள் சவாரி சென்றனர். அப்போது வனப்பகுதியில் இருந்த யானை கூட்டத்தில் இருந்து பிரிந்து வந்த ஒற்றை யானை வனத்துறை வாகனத்தை விரட்டியது. உடனே வனத்துறையினர் வாகனத்தை பின்னோக்கி இயக்கி தப்பிச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புரட்டாசி சனிக்கிழமை ஒட்டி மாட்டு தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராசிபுரம் நகர எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து மேலதாளங்களுடன் கோவில் காளை மாட்டை ராசிபுரம் முக்கிய பகுதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பொன் வரதராஜ பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்த பின்னர் பக்தர்கள் மீது மாடு தாண்டும் வழிபாடு நிகழ்ச்சி நடந்தது. அப்போது பக்தர்களை மாடு மிதிக்காமல் தாண்டி செல்லும் போது அதன் கால் பக்தர்கள் மேல் படாமல் சென்றால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உரிமம் இல்லாமல் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆரணி பகுதியில் உரிமம் இல்லாமல் இயங்கிய பட்டாசு குடோன்கள் குறித்து போலீசார் ஆய்வு நடத்தினர். அதில் சேவூர் பகுதியில் உரிய உரிமம் இன்றி கடையின் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் அந்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டது. அந்த கடையின் உரிமையாளரான ஆரணி டவுன் பகுதியைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர் ஏடுமலை என்பவர் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை அதிமுக நகர செயலாளர் மிரட்டிய வீடியோ வெளியாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடலூரை அடுத்த ஆபத்தானந்தபுரம் கிராமத்தில் உள்ள பச்சைவாடியம்மன் கோவிலை அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய சென்றனர். அப்போது அவர்களை வழிமறித்து அதிமுக வடலூர் நகர செயலாளர் பாபு மற்றும் அவரது கூட்டாளிகள் ஒருமையில் பேசி திட்டினர். அவர்கள் மீது வழக்கு பதிந்த நிலையில் மீண்டும் அதிகாரிகளை அலுவலகத்திலேயே சென்று மிரட்டி பேசிய வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி மலையில் பெய்த கனமழை காரணமாக பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருப்பதியில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தோடியது. இந்நிலையில் பாறைகள் உருண்டு பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திருப்பதி தேவஸ்தானம் மேற்கொண்டுள்ளது. ரயில்வேயில் தொழில்நுட்பம் சாராத பணிகளில் 8850 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. இதற்கு ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் வரும் 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என ரயில்வே தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பறிக்கும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பானில் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவராக தேர்வாகியுள்ள சனே தகைச்சி இம்மாத மத்தியில் அந்நாட்டின் பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஜப்பானின் ஆளும் கட்சியான லிபரல் டெமோக்ராட்டிக்கின் தலைவராகவும் ஜப்பானின் பிரதமராகவும் இருந்த ஷிகேரு இஷிபா பதவி விலகப் போவதாக அறிவித்திருந்தார். இதையடுத்து நடந்த லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சித் தலைவர் பதவிக்கான தேர்தலில் சனே தகைச்சி வெற்றி பெற்றார். இதையடுத்து 64 வயதான சனே தகைச்சி ஜப்பான் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்து பிரதமராக பதவியேற்பார் என அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெஸ்லா நிறுவனம் உருவாக்கியுள்ள மனித வடிவ ரோபோ குங்ஃபு சண்டையை கற்றுக்கொள்ளக்கூடிய வீடியோவை அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் பகிர்ந்துள்ளார். குங்ஃபு பயிற்சியாளரின் நகர்வுகளுக்கு ஏற்ப தற்காப்பு கலையை ரோபோ பயன்படுத்தக்கூடிய இந்த வீடியோ பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. டெஸ்லா உருவாக்கிய இந்த ரோபோ அடுத்த ஆண்டு சந்தைக்கு வரவுள்ளதாகவும் இதன் விலை இந்திய மதிப்பில் 16,86,000 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.